அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த மாதிரி 3D எஃபெக்டில் பயங்கர மாசான ஒரு 5 ஆப்ஸ் தான். இது ஒவ்வொன்றும் டிசைன் பண்ணது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த அமேசிங் ஆப்ஸை நீங்கள் முழுசாக பாருங்கள், வீடியோவை நடுவில் எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்ல வர்றது ஃபுல்லாக உங்களுக்கு புரியும். நீங்கள் இப்போ தான் முதல்ல நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே ஒரு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க. நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது இந்த சூப்பர் ஆப்ஸ் தான், பிக்சல் ஃப்ளோ. இப்போ இந்த ஆப் பார்த்திங்கன்னா அதிலே ஏகப்பட்ட ஃப்ரேம் கொடுத்துருப்பாங்க. இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் வரும். இதில் நமக்கு எந்த டிசைன் வேணுமோ அந்த டிசைனை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணி நமக்கு வேணுங்கிற விஷ் பண்ணுறதோ இல்லை நம்ம பேர் போட்டுக்கிறதோ இந்த மாதிரி எது வேணாலும் டிசைன் பண்ணிக்கலாம். தனியாக அதுக்கு பின்னாடி பேக்ரவுண்டு தனியாக அவங்களே கொடுத்துருக்காங்க, நம்மளும் டவுன்லோட் பண்ணி பேக்ரவுண்டு வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஒரு இதை செலக்ட் பண்ணியிருக்கேன் ஃப்ரேமை. இப்போ இதில் நான் பேரை மாற்றுறேன், நேம் மாற்றி எடிட் பண்ணி எப்படி இப்போ பேக்ரவுண்டெல்லாம் செட் பண்ணுறதுன்னு காட்டுறேன். நான் நம்ம சேனல் பேரையே கொடுக்குறேன். ஓகே, இப்போ இந்த சைடில் இருக்க ஏரோ மார்க் தொட்டால் கிளிக் பண்ணோம்னா நம்ம அந்த நேமுக்கு அந்த லெட்டருக்கு கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து அந்த ஐ பட்டனை தொட்டோம்னா நமக்கு அந்த எழுத்து தெரியாமையே மறைஞ்சிரும். அதனால் அதை வேணுங்கிறவங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவைன்னா. அடுத்தது கீழே இருக்கிற எழுத்துக்கு இப்போ லெட்டருக்கு கலர் கொடுத்துருக்கோம். அடுத்தது இன்னும் கீழே வந்தீங்கன்னா அந்த லெட்டரை நம்ம ஸ்க்ரீனில் சென்டராக வைக்கிறதா இல்லை சின்னதாக வைக்கிறதா இந்த மாதிரி 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை மூணையும் யூஸ் பண்ணி நமக்கு வேணுங்கிற டிசைனில் ஃபஸ்ட்டு அதை செட் பண்ணிக்கலாம். இதை கொடுத்துட்டு அடுத்த எஃபெக்ட்டுக்கு அடுத்தது பேக்ரவுண்டுன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட பேக்ரவுண்ட் கொடுத்துருக்காங்க. மேலேயும் நிறையா இது கொடுத்துருக்காங்க, நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், பிளாக் கலரில் ஒன்று இருக்குது. அடுத்து உங்களுக்கு இதில் எந்த டிசைன் பிடிச்சிருக்குதோ அந்த இதில் கொடுத்து அதை ஓகே கொடுத்தீங்கன்னா வெயிட் இதில் நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறா இருந்தாலும் கீழே சேஞ்ச் கலர் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கு அந்த பேக்ரவுண்ட் கலரை இன்னமும் மாற்றிக்கலாம். இதில் டவுன்லோட் லைப்ரரின்னு அவங்களே நிறைய இது கொடுத்துருக்காங்க. நம்ம ஏதாவது ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருந்தாலும் அதையும் கொடுத்துக்கலாம். இப்போ நான் இதில் ஒன்று கிளிக் பண்ணி பின்னாடி பேக்ரவுண்டை மாற்றிக்கலாம். அதே இதில் இந்த லைப்ரரியில் கிளிக் பண்ணோம்னா என்ன எம்பியில் வேணும் அப்படின்னு கேட்குது. அது 2 லாக்கில் இருக்குது. அதில் பணம் கட்டி வாங்குறது, இது ஃப்ரீயாக இருக்கிறது 2ல் நம்ம ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு இதை கிளிக் பண்ணி டவுன்லோட் கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது. அவ்வளோதான். இதில் சிம்பிளான இதுதான், டிசைன் தான். ஆனால் ரொம்ப மாசாக இருக்கும். ஒரு விஷ் பண்ணுறதுக்கு அல்லது இந்த மாதிரி நம்ம யூடியூப் சேனலுக்கு இந்த மாதிரி நம்ம பேரை வச்சுக்கிறதுக்கு, வாட்ஸ்அப்பில் அனுப்புறதுக்கு, இதுக்கெல்லாம் நல்ல ஒரு லுக்காக செமையாக இருக்கும். இப்போ இது நீங்கள் கலர் இன்னும் இதில் எக்ஸ்ட்ரா கொடுக்கணுன்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். கீழே இதே நீங்கள் மேலே இருக்க அந்த எக்ஸ்போர்ட் பட்டன் அழுத்தி நீங்கள் உங்கள் மொபைலில் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை அதிலே ஷேர் பட்டன் கேட்கும், அதை கொடுத்து வாட்ஸ்அப் இந்த மாதிரி எதுக்காச்சும் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம்.
இந்த மாதிரி டிசைன் விரும்புகிறவங்க, எடிட் பண்ணி அதிகமாக விருப்பப்படுறவங்க இந்த ஆப்பை யூஸ் பண்ணுறது அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். இதை நான் எக்ஸ்போர்ட் பண்ணி காட்டுறேன். என்ன சைஸில் நமக்கு வேணும் அதை நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ ஒரு இது நம்ம மீடியமாக டவுன்லோட் பண்ணுவோம். ஒரு 5 செகண்ட் அல்லது 10 செகண்ட் ஆகும் டவுன்லோட் ஆகிறது. இந்த ஆப்ஸோட லிங்க்கு வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அங்கே கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கங்க. இல்லைன்னா ப்ளே ஸ்டோரில் போனீங்கன்னா ஃப்ரீயாக தான் இருக்குது. இந்த நேம் பார்த்து நீங்களே டைப் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுக்கு எந்த ஒரு சார்ஜஸும் இல்லை. இப்போ இது டவுன்லோட் பண்ணி முடிச்சுட்டு ஷேர் பட்டனும் இருக்கும், ஓப்பன் வீடியோவும் இருக்கும். நம்ம அதில் ஷேர் பண்ணுறதா இருந்தாலும் ஷேர் பண்ணிக்கலாம். அதை ஓப்பன் பண்ணி வீடியோவை பார்த்துட்டு ஆட்டோமேட்டிக்காக நம்ம கேலரியில் சேவ் ஆயிரும். அவ்வளோதான், இது சிம்பிளான வழி. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஆப்ஸ் வந்து கேமரா லெஸ். இப்போ நமக்கு கேமரானால் என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு நிறைய பேருக்கு தெரியும். நிறைய பேர் ஹேக் பண்ணி பெண்கள் வச்சுருக்க கேமராலாம் பார்த்திங்கன்னா சாதாரண நிலைமையில் இருக்கும்போதே அது ஆனில் இருக்கும். ஆனால் அவங்களுக்கு தெரியாது ஆனில் இருக்குன்னா ஹேக் பண்ணவங்க ஆன் பண்ணிக்குவாங்க. அதனால் நமக்கு தேவையில்லாத நேரத்தில் அந்த கேமராவை ஆஃப் பண்ணி வைக்கிறது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ. இப்போ இந்த ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் வரும். அடுத்தது இதிலே ஷெட்யூல் டைம் வரும். நமக்கு எந்த நேரத்தில் கேமரா ஆஃபில் இருக்கணும், பிளாக் பண்ணி இருக்கணும், இதில் நம்ம ஷெட்யூல் மாதிரி பின் பண்ணி வச்சிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த நேரத்தில் நம்ம கேமரா பிளாக் ஆகிரும். டைம் கொடுத்து வச்சிட்டோம்னா அந்த குறிப்பிட்ட டைம் மட்டும் பிளாக் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா மேனுவல். இப்போ இதை வந்து மேனுவலாக நம்ம பிளாக் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த கேமராவை பிளாக் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்போ காட்டுறேன். கேமரா ஆன் பண்ணிங்கன்னா ஒன்றுமே வராது, இந்த மாதிரி தான் வரும். கொஞ்ச நேரம் கழித்து கேனாட் கனெக்ட் டு தி கேமரா இந்த மாதிரி வரும். இப்போ இது பார்த்திங்கன்னா ஒரு சிலர் நம்மகிட்ட இருந்து செல்லை வாங்கிட்டு முதல்ல கேமரா எடுப்பாங்க. அதெல்லாம் நமக்கு கொஞ்சம் கோபமாக இருக்கும் ஒவ்வொருத்தருக்கு. அந்த மாதிரி இருக்க நபர்கள் கூட இதை லாக் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அதை அன்பிளாக் பண்ணிட்டு கேமரா ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகுது. அடுத்து இதில் இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அது பணம் கொடுத்து வாங்குறது. லொக்கேஷனுக்கு போனால் ஆஃப் ஆகுது. இப்போ இந்த கேமரா யூஸ் பண்ணுறதுனால, இந்த ஆப் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு தேவையான நேரத்தில் நீங்கள் கேமராவை பிளாக் பண்ணி வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஏதுவாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது லூசிட் பிக்ஸ். இந்த ஆப்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த ஆப்ஸை விட செமையான ஒரு மாசான ஆப்ஸ்ன்னு சொல்லலாம். 3D எஃபெக்டில் உங்கள் ஃபோட்டோ பயங்கரமாக இருக்குது. இப்போ ஓப்பன் பண்ணிங்கன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் வரும். ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரண்ட் கேமரா ஓப்பன் ஆகிக்கும். இப்போ இதில் என் ஃபோட்டோ எடுக்கிறேன். கொஞ்சம் டவுன்லோட் ஆகிறதுக்கு ஒரு செகண்ட் எடுத்துக்கும், குறிப்பிட்ட செகண்ட் எடுத்துக்கும். நீங்கள் இதிலேருந்து ஃபேஸ்புக்கு இல்லை மற்றதுக்கு எதுக்கு வேணாலும் ஷேர் பண்ணிக்கலாம். லைட்டாக ஷேக் பண்ணிங்கன்னா 3D எஃபெக்டில் சூப்பராக இருக்கும். இப்போ இதிலே கீழே பார்த்தீங்கன்னா நிறையா ஃப்ரேம் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. இதன் மூலிமா நீங்கள் ஃபோட்டோ எடுத்தும் நீங்கள் 3D எஃபெக்டில் பார்த்துக்கலாம். நிறையா இருக்குது, அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஃப்ரேமும் கிளிக் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இதில் நீங்கள் 3D எஃபெக்டில் ஃபோட்டோ எடுத்து உங்கள் நண்பர்களை அசத்தலாம். சிம்பிளாகவும் இருக்கும் அண்டு பெஸ்ட்டாகவும் இருக்கும். இது பார்த்திங்கன்னா நீங்கள் எதுலையாச்சும் ஷேர் பண்ணும்போது அந்த ஃபோட்டோ பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் குவாலிட்டியாக இருக்கும். பார்க்குறவங்களுக்கு ஒரு பிரமிப்பாக இருக்கும். ஆனால் அந்தளவுக்கு உங்களுக்கு கரெக்டாக வச்சு எடுத்து எடிட் பண்ண தெரியணும். நான் கொஞ்சம் இதாக தான் எடுக்கிறேன். உங்களுக்கு நல்லா தெரியும்னா நீங்கள் கரெக்டாக வச்சு எடுத்து எடிட் பண்ணி அசத்துங்க. பாருங்கள், இப்போ இங்கேருந்தே நம்ம ஷேர் பண்ணிக்கலாம், சேவ் பண்ணிக்கலாம். அப்படி டைரெக்டாக ஃபேஸ்புக்கு அனுப்பிக்கலாம். இந்த ஆப்ஸையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, நம்ம அடுத்தது பார்ப்போம். அடுத்த ஆப்ஸ் பார்த்திங்கன்னா வனா கிக்ஸ். இது பார்த்திங்கன்னா ஷூவை பற்றி தான். நமக்கு காலுக்கு எந்த ஷூ நல்லா இருக்குது,
அது அந்த கம்பெனி எது, என்ன ரேட்டு, எல்லா டீட்டெயில்ஸும் அதிலே வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா இதை ஆன் பண்ண உடனே பேக் கேமரா ஆன் ஆகிக்கும். நம்ம கால் மட்டும் வச்சு ஃபோட்டோ எடுக்க வேணாம், காலுக்கு நேராக வச்சாவே போதும். டிசைனாக ஷூ வரும். அது கீழே இருக்கிறது தொட்டிங்கன்னா அந்த ஷூவோட விலை என்ன கம்பெனி எல்லாமே பக்காவாக வரும். நமக்கு கடையில் போய் ஷூ போட்டு பார்த்து வாங்குற மாதிரி இங்கே இதை வச்சு நமக்கு நல்லா இருந்துச்சுன்னா அந்த ஷூவை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு பிரச்சனை என்னென்னா, இதில் காட்டுற எல்லா ஷூவுமே கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குது. இது விருப்பப்படுறவங்க வாங்கிக்கிங்க. ஷூ வாங்க விருப்பப்படுறவங்க இதை செக் பண்ணி உங்களுக்கு காலுக்கு நல்லா இருக்குதான்னு செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கிங்க. ஓகே, இனி நம்ம அடுத்தது பார்ப்போம். அடுத்த ஆப்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸில் நாட்ச் பார் மேலே நம்ம அந்த டைம் வைக்கிற இடம், பேட்ரி இதெல்லாம் காட்டுறத டிசைனாக பண்ணிக்கலாம் பேக்ரவுண்டில். அது எப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போ இன்டர்ஃபேஸ் இதுக்கு இப்படி தான் வரும். மேலே ஸ்டேட்டஸ் பார்னு இருக்குது பாருங்கள், அது ஆஃபில் இருந்தால் ஆன் பண்ணிக்கங்க அந்த செகண்ட் பட்டனை. ஃபஸ்ட்டு ஃப்ரேம் பார்ப்போம். ஃப்ரேம் தொட்டிங்கன்னா இந்த மாதிரி நிறையா ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இதில் எது வேணும் அதை செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த மேலே நமக்கு அந்த டைம், பேட்ரி, நெட்வொர்க் இதெல்லாம் காட்டுற இடத்துல இந்த டிசைன் அங்கே வந்துடும். சிம்பிள் தான். கொஞ்சம் வச்சு பார்த்தீங்கன்னா மற்றவங்க முன்னாடி உங்கள் ஃபோன் ரொம்ப லுக்காக இருக்கிற மாதிரி. இதிலே கலர் வேணுனாலும் நீங்கள் எக்ஸ்ட்ரா கலர் கொடுத்துக்கலாம். ஒன்று கலரே இல்லாமல் பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்குது. அதில் உங்களுக்கு எந்த கலரில் வேணுமோ அந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு ஃப்ரேம் கொடுத்துருக்கேன். மேலே பாருங்கள் அந்த இடம் எப்படி மாறி இருக்குன்னு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்டைல்ஸ்ன்னு இருக்கும். அதில் போய்ட்டு நமக்கு இதில் என்ன ஸ்டைல்ஸ் வேணுமோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இதுக்கு மாறிடும். அடுத்தது நாட்ச். நம்ம கொடுக்குற நாட்ச் அந்த டிசைன் எந்த அளவுக்கு வேணும் அப்படிங்கிறத இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு நாட்ச் நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் வெயிட் டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. ரெண்டு சைடும் ப்ளூ கலர் நடுவில் பிளாக் கலர். இந்த மாதிரி நம்ம நாட்சை டிசைன் பண்ணிக்கலாம். இதுலேயும் கலர் சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா கலர்ஸ் கொடுத்தாச்சு. அடுத்த டிசைன் பார்த்திங்கன்னா இதில் எக்ஸ்ட்ரா கலர்ஸ் இன்னும் நீங்கள் ஏதாச்சும் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இது மூலிமா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் மேலே ஒரு கலர், சென்ட்ரல் ஒரு கலர், இப்படி நாச்சு வந்துடுச்சு. அடுத்து கேப்சர். இதில் நம்ம ஃபோட்டோ இல்லை ஏதாவது ஒன்று ஆட் பண்ணுறோம் அப்படின்னா ஆட் பண்ணிவிட்டு இந்த சின்ன இடத்துல நம்ம என்ன பண்ண முடியும், ஓரளவுக்கு நம்ம ஃபேஸில் கண் அல்லது லிப்ஸு இது ஏதாச்சும் வைக்கிற மாதிரி இருந்தாலும் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் நான் கண் வச்சுருக்கேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். அடுத்து ஜிஃப்பு. இது வச்சிங்கன்னா இது கொஞ்சம் மூமெண்ட்டில் இருக்க மாதிரியே காட்டும். டிசைன் பாருங்கள், இவ்வளவுதான். இதில் எது வேணாலும் நீங்கள் வச்சு பாருங்கள், யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கட்டாயம் அந்த ஸ்டேட்டஸ் பாரை ஆன் பண்ணிக்க. உங்களுக்கு தேவையில்லாத நேரத்தில் அதை ஆஃப் பண்ணிங்கன்னா அந்த நாட்ச் பாரில் அந்த டிசைன் ஒர்க் ஆகாது. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல தகவலுடன் சந்திக்கிறேன்.